நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழும்பி ரோட்டில் ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா? 4 மணிக்கு எழும்பி ஒரே மாதிரி ரோட்டில் ஓடிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 4 o'clock எழும்பிடுவாங்க. கரெக்டாக தப்பா? காலையில் 4 மணிக்கு எழும்பி ஓடுறது கரெக்டாக தப்பா? பதில வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க, சொல்லுங்கள். நம்ம நல்லா கேட்டுடுங்க. நம்ம பாடி, நம்முடைய உடம்பு வந்து செல்ஃப் ரீஜெனுவேஷன் அப்படின்னா தன்னைத்தானே புதுப்பித்தல். அது எப்போ நடக்கும் தெரியுமா? நல்லா தூங்குற டைமில் தான் நடக்கும். புரிஞ்சுதா புரியலையா? நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து தூக்கத்தை கரெக்டாக கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த உடம்புல கார்டிசால் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆபத்தான ஹார்மோன் சுரக்கும். கார்டிசால், CORTISOL. இந்த கார்டிசால் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாக சுரக்கும். நீங்கள் தூக்கம் கரெக்டாக கொடுக்காம இருந்தீங்கன்னா, இந்த கார்டிசால் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம், இருதய மாரடைப்பு கூட வரலாம். அதனால நீங்கள் இன்னையிலேருந்து காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஓடுற ஆளாக இருந்துச்சுன்னா அதை முதல்ல நடத்துங்க. ஸ்டாப் தட். காலையில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 6 மணி வரைக்கும், 6 AM 6 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க. ஏன்னா தூக்கம் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக? செல்ஃப் ரீஜெனுவேஷன் ஆஃப் தி பாடி. நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே புதுப்பித்தல் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம நல்லா தூங்குற டைமில் தான் கிடைக்கும். அதனால இந்த வீடியோவை மறக்காமல் டெய்லி காலையில் எழுப்பி ஓடுறாங்க இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஆபத்தான ஹார்மோனு பேர் என்னது? கார்டிசால். இது ரொம்ப 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 ஆபத்தானது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது குறையணும்னா நல்ல தூக்கம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபர்ஸ்ட் நல்லா தூங்குங்க, 6 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு அப்புறமா எழுந்து என்ன பண்ணுங்க? நடைபயிற்சி ரெகுலராக போங்க. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா 70 கிலோ குறைக்க முடியுமா? சொல்லுங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறைச்சிட முடியுமா? கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறைஞ்சிருமா? சொல்லுங்க. கொஞ்சம் சிறுதானியம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறைஞ்சிருமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கொஞ்சம் சொரக்காய் ஜூஸ் குடிச்ச உடனே 70 கிலோ குறைஞ்சிருமா? குறையுமா? என்ன முக்கியம்? அப்போ என்ன முக்கியம்? பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாதுகள், புரதம் சத்து. பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ.